எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இங்கே ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாச்சுங்க. நீ 40 நாளைக்கு நம்மளை வச்சு செய்ய போகிறாங்க. இன்னைக்கு நானு, லயா குட்டி, தீரன் 3 பேரும் வந்து லண்டனுக்கு தாங்க கிளம்பிட்டு இருக்கிறோம். தீரன் குட்டியோட பாஸ்போர்ட் ரெனிவலுக்கு கொடுத்துருந்ததை கலெக்ட் பண்ணுறதுக்கு தாங்க. டைமே இல்லைங்க, அவசர அவசரமாக கிளம்புறங்கிறது. இந்த ஆப்பிள் பாருங்க, அரைப்படவே இல்லை, பரவாயில்ல கடிச்சே சாப்பிட்டுக்கலான்ட்டு ஊற்றிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஏன்னா 7:30 மணி ட்ரெயினை பிடிக்கணுங்க. எப்படியோ ஓடி போய் ட்ரெயினை மிஸ் பண்ணாமல் பிடிச்சாச்சுங்க. ஆனால் செம கூட்டங்க. 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நின்றுட்டே தான் வர மாதிரி இருந்தது. லண்டனும் போய் சேர்ந்தாச்சுங்க. அங்கிருந்து ஒரு 16 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் அந்த ஆஃபீஸ் இருக்குது. அங்க போய் வந்துட்டு பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங் ஆரம்பிச்சாச்சுங்க. விண்டோ ஷாப்பிங்காக தான் முடிஞ்சது கடைசியில. ஏன்னா எதுவுமே வாங்குற மாதிரி இல்லைங்க. இந்த டிஃபன் கேரியர் பார்த்தோன்னே ஆசையாயிடுச்சுங்க. நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கும் இல்லைங்க, ஆனா இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி அழகா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜாடி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு போ ஷேப்ல வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி டப்பா பார்த்தேங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இது வந்து அலுமினியம், அந்த அடுப்பு மேலேயே வச்சுக்கலாங்க காஃபி மேக்கர். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஃபில்டர் பாத்தீங்கன்னா ஃபனல் மாதிரி ஷேப்லயே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்ததுங்க. எங்கிட்ட கேஸ் ஸ்டவ் இல்லைங்க, இருந்தா அதை தூக்கிட்டு வந்திருப்பேன். எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கனால அப்படியே வச்சுட்டு வந்தாச்சுங்க. இந்த இடிக்கிறதுலாம் நல்லா வெயிட்டா சூப்பரா வச்சிருந்தாங்க. மில்க் பேன் பாருங்க, வெயிட்லெஸ் அதாங்க இருந்தது. வேடிக்கு மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டு வந்தாச்சு. விண்டோ ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தா ஸ்ட்ரீட் ஷோ நடந்துட்டு இருந்ததுங்க. அதே கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்தோங்க. ரொம்ப நேரம் நிக்க முடியலன்னா மொட்டை வெயிலா இருந்தது. திரும்பி பார்த்தா லெகோ ஸ்டோர் இருந்தது. அப்படியே உள்ள பூந்தாச்சுங்க. நல்லாவும் இருக்கும், கொஞ்ச நேரம் விளையாண்ட மாதிரி ஆகும் இல்லைங்க. அப்புறம் இந்த வேர்ல்ட் கப் சீசன் இல்லைங்க, அதனால வந்து இந்த ஜெர்சி எப்படி பண்ணுங்கிற மாதிரி டிஸ்பிளேல கொடுத்துருந்தாங்க. குழந்தைங்க அவங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அந்த மாதிரி பண்ணி அங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்புறம் வேர்ல்ட் கப் கூட லெகோல பில் பண்ணி வச்சிருந்தாங்க. அதையே தூக்கி நம்ம ஒரு போஸ்ட் கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறமா நம்மளோட செக்ஷன் வந்தா செம காஸ்ட்லிங்க. வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. ஆர்கிட் அதெல்லாம் வந்து லெகோல பண்ற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. அப்புறம் அப்படியே பக்கத்துல இருக்க காஸ்டா தாங்க போயிருந்தோம். இந்த ஹீட் வேவே வந்தாலும் இந்த ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ் பக்கம்லாம் நம்ம போக மாட்டாங்க. இந்த டீ இல்லாம நம்மளால இருக்க முடியாது. ஸோ ஒரு சாய் லாட்டே ஒரு ரேப்பை வாங்கி லஞ்சை முடிச்சாச்சுங்க. டீ பீரியர்களே நீங்களும் இப்படி தானா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இதுக்கு மேல பாடி தாங்காதுன்னு சொல்லிட்டு 2:30 மணி ட்ரெயினை பிடிச்சோம். எவ்வளோ காலியா இருக்கு பாருங்க. இப்போ குட்டி பையன் படுத்துக்கிட்டே தாங்க வந்தாரு. இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியா போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.